டேய் என்னடா கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? என்னால எல்லா சுச்சுவேஷன்லயும் ஒரே மாதிரி இருக்க முடியும்னு நினைக்கிறேன் ஜான்சி. எதுக்கும் நடுவில் மாட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஜான்சி. வேலையை விடவும் முடியாம, வேலையை செய்யவும் முடியாம, இந்த ப்ரெஷருக்குள்ளலாம் நான் மட்டும் தான் மாட்டிக்கிட்டு இருக்கேனா, இல்ல எல்லா பசங்களுக்கும் இப்படிதான் இருக்குமா தெரியலடி. வேலை பிடிக்கலனா உடனே நம்மளால விடவும் முடியாதுல்ல. ஏன்னா மிடில் கிளாஸ்க்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இல்லை. நீ ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் வேலைக்காக நடிச்சா நான் எதுக்கு நடிக்கணும்? நான் எதுக்கு நடிக்கணும்? வேலைக்காக என் கேரக்டர் பத்தி சொல்றியா? டேய் என்னால முடியாது. எங்க ஆபீஸ்ல குத்த மொத்த பிரஷர் ஒரு அம்மா மேல காமிச்சு தெரியுமா? அப்பதான் ஜான்சி எனக்கு தெரிஞ்சது இந்த வேலைக்காக நான் எவ்வளவு கேவலமா மாறிட்டு வரேன்னு. அங்க பேசினது நானே இல்ல ஜான்சி, நீ மட்டும் பார்த்திருந்த கண்டிப்பா நீயே நான் அறிஞ்சிருப்ப தெரியுமா? பேசிக்கா எல்லா பசங்களுக்கும் பிடிக்கிற வேலை கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஏதோ 100ல் 10 பேருக்கு தான் அதெல்லாம் அமையும். மீதி இருக்கிற எல்லாரும் அவனுக்கு பிடிக்கலனாலும் காசுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் ஏதோ ஒரு வேலையை நோக்கி ஓடிட்டு தான் இருக்காங்க. ஒரு சில பேர்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க, ரொம்ப நல்லவனாகவும் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ போய் அவன் கேரக்டர் பாரு ரொம்ப மோசமாக இருக்கும். அது காரணம் அவனை சுற்றி இருக்கிற ஆளுங்களும் அவன் வேலையும் தான். நானும் அந்த மாதிரி மாறிடணும்னு பயமாக இருக்கு ஜான்சி. ஆனால் நீ சொன்னது கரெக்டு தான் ஜான்சி, என்னால் ஏமாறாமல் இருக்க முடியாது. ஏன்னா நீ ஏமாளி தான். நான் ஒன்று சொல்லட்டுமா? நான் இவ்வளோ வருஷமாக லவ் பண்ணது இன்னசென்ட்டான சிரிக்க மட்டுமே தெரிஞ்ச இன்பாவை தான். ஆனால் இந்த வேலைனால நீயா இருக்க முடியலன்னு நினச்சேன்னா அப்படிப்பட்ட வேலையே தேவையில்லை, அது வேண்டாம். என்ன வேலையை விட்டுட்டு என்ன பண்ண போறோன்னு யோசிக்கிறியா? இவ்வளோ நாள் நான் தானே உன்னை பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறமும் நான் உன்னை பார்த்துப்பேன். என்ன இப்போ ஃபேமிலியும் பார்த்துக்க போறோம், அவ்வளோதான். பாருன்பா, இந்த மாதிரி வேலை 1000 வரும். ஆனா உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். இவ்வளோ நாள் எனிவேஸ் வெயிட் பண்ணியாச்சுல, இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி உனக்கு ஏத்த மாதிரி வேலையை தேடிக்கலாம், சரியா? நான் இருக்கேன். இன்பா, என்னாச்சு? வீசிங் வருதா? வராது, அதான் நீ கூட இருக்கல.